காலிஃப்ளவர் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணி வச்சிருக்கோம். சரி, நம்ம கோல்டு வின் ஆயில் ஃபர்ஸ்ட் ஊற்றிக்கலாம். சோம்பு லைட்டாக தான் இப்போ போடுறோம், இந்த ஃப்ளேவர் ஏறுறதுக்காண்டி இந்த காலிஃப்ளவர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணுறப்போ ஓவர் குக் ஆகிருந்தாலும் உடையாமல் இருக்கும். ஒரு 10% எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பேனில் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு உடையா சொல்கிறீங்க. ஆமாம், இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக ஆகும். சரி, இது ஒரு 150 ml அந்த மாதிரி. சரி. இப்போ முதல்ல நம்ம சோம்பு போட்டுக்கலாம் சார். சோம்பு, வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயமா? ஆமாம் சார். இப்போ வெங்காயம் வதங்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? மீடியமாக தான் போதும் சார். இதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் சார். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சார். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் லைட்டாக. ஓகே. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு காரம். இதுக்கப்புறம் மல்லித்தூள். இப்போ கரம் மசாலா. கரம் மசாலா. ஆமாம். இந்த முந்திரி வந்துட்டு திக்னஸ் கொடுக்கறதுக்கும் இந்த ரிச்னஸ்க்கும் தான். ஓகே. சார், இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசாலா மாதிரி வதங்கி ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே. இது நம்ம ஆற வச்சு இப்போ அரைக்கிறோம். சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த 70 to 80% அரைச்சிருக்கோம். திருப்பி சோம்பு தாளிப்பா? ஆமாம், லைட்டாக. ஓகே. எனக்கு அடுத்தது என்ன தெரியும்? முந்திரி பருப்பு. இல்லை சார், இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டா? தோத்துட்டேன். முந்திரி பருப்புலேயே. இப்போ நம்ம இது போதுமான அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சார். கரம் மசாலா, குடமிளகா. குடமிளகா. ஆமாம். குடமிளகா வந்துட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக ஃப்ரை பண்ணாவே போதும். இப்போ நம்ம முந்திரி சேர்த்து போட்டுக்கலாம். இந்த முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. குடமிளகா லைட்டாக அந்த இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சிருக்கோம், இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த ஹீட்டில் ஃப்ரை ஆகிடும். ரொம்ப நேரமாக ட்ரையாக குக் ஆகிறதுனால இது லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ மசாலா போட்டலாம். இதை ஏன் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்? ஆமாம் ஆமாம். என்னங்க இந்த வெங்காயம் தக்காளி உருண்டு அந்த அல்வா பக்கத்து வந்துருக்கு. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிடுமா? எது ஃபர்ஸ்ட் வேணும்? மிளகு சீரகம் கொடுக்கும். மிளகு சீரகம். ஆமாம். கசூரி மெத்தி, மல்லித்தலை, கருவேப்பிலை. சரி, ஓகே. குக் ஆகிருக்கும், நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. சரி, ஓகே. ஆமாம் சார். டேஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டான சீசனிங்.